அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். என்ன காலை வணக்கம் சொல்லிட்டு இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றதுனால நான் காலை வணக்கங்கள் சொல்கிறேன். ஐயா, இந்த பவர் கட் பிரச்சனைக்கு எதனா ஒரு சொல்யூஷன் கொடுங்க ஐயா. ஈபிக்கு கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டுறாங்க, என்ன பண்ணுறது? நமக்கும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது தலையெழுத்து விதி, வேறு ஒன்றும் இல்லை, விதி வலியது. சரி, ஓகே. மழை விட்டுருச்சு, ஆனால் புயல் இன்னும் கரையை கிடக்கலன்னு நினைக்கிறேன். அப்பப்போ மழை வரும் போல் இருக்குது. எபிசோடில் லைவ் பார்க்கும்போதே அங்கே நான் நேற்று சொன்ன மாதிரியே செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் ஆக்சுவலாக வைக்க வேண்டிய டாஸ்க்கு போஸ்ட்பான் பண்ணி வேறு டாஸ்க்கை வச்சுருக்காங்க மழையின் காரணமாக அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அதுக்குன்னு ஒரு நல்ல டாஸ்க் இண்டோரில் தான் டாஸ்க் வைக்க முடியும். இண்டோரில் டாஸ்க் வைக்கிறதுக்கு இதை விட்டால் உங்களுக்கு ஒரு டாஸ்கே கிடைக்கலையா? அந்த ஆள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஆளை வச்சு நீங்கள் டிஆர்பியை க்ரியேட் பண்ணீங்க, ஒரு விஷயத்த பண்ணீங்க. இப்போ டிஆர்பி இல்லைன்றதுக்காக அவன் போன பிறகு அவன் பேரை யூஸ் பண்ணிங்கன்னா இது யாருக்கு மைலேஜ் போகும்? உங்களுக்கு மைலேஜ் போகுமா, இல்லை அவனுக்கு மைலேஜ் போகுமா? அவன் ஒரு ஆள் கூந்தலே கிடையாது, அவனை வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்கையா அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மறுபடியும் அவன் எல்லா சேனலும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நான் தான் இந்த சீசனோட டைட்டில் வினராக வந்திருக்கணும், எல்லா இடத்துலையும் நான் தான் ஓட்டிங்கில் டாப்பு, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் சுற்றி வலிச்சு நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டாலும் அவன் அசராமல் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவனுக்கு இன்னமும் கூடி போயிருக்கு. நீங்கள் இப்போ இதை வச்சு வேற அவன் பேசுவான், பார்த்தீங்களா, நான் இல்லைனா கூட என் பேர் வச்சு தான் அங்கே ஷோவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாஸ்க் நீங்கள் கொடுக்குறீங்க. நல்லாவா இருக்குது இந்த டாஸ்க்கு? அண்டு அரோரா பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் சில பேருக்கு மாற்று கருத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். வீடியோவை கிளியராக பார்க்காம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க பல பேர். நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா அடுத்த வீடியோ எஃப்ஜே சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரோமோ தானே வந்திருக்கு, அதில் நம்ம பேசுவோம், ஓகேங்களா? நான் பார்வதியை சப்போர்ட் பண்ணுறேன், அரோராவை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறேன். நான் கேரக்டர் அசாசினேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அரோரா அவங்களே அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதைத்தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் கிளியராக பேசுவோம். ஓகே, இப்போ இந்த டாஸ்க், இப்போ இந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் ராஜாங்கம் டாஸ்கினுடைய 2.0. இதுக்கு முன்னாடி ராஜாங்கம் டாஸ்க் நடந்துச்சுல, அதாவது தர்பீஸ் அரசாங்கம், கானா அரசாங்கம், கானா ராஜ்யம், தர்பீஸ் ராஜ்யம். அதில் வாட்டர்மெலன் ஒரு நாட்டினுடைய மன்னர், இந்த பக்கம் கானா வினோத் இன்னொரு நாட்டினுடைய மன்னர். இவங்க அந்த டாஸ்க்கை எதுக்காக வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெய்யழகன் காம்போவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வச்சாங்க. ஆனால் அந்த டாஸ்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸை வச்சு ஒரு டாஸ்க்கு கூட உருப்படியாக பண்ண முடியாது. போன வாரம் நடந்த டாஸ்க்கு அநியாயமாக விஜய் சேதுபதி ஒரு பொய்யை சொல்லிட்டாப்புல. டாஸ்க்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், பிக் பாஸ் என்ன கிளியராக சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது +1 +2 ஸ்டூடெண்ட்ஸு ஆக்ட் அக்கார்டிங்லி, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்கன்னு தான் அவர் சொன்னாரே தவிர்த்து நாட்டினஸ் பண்ணணும்னு பிக் பாஸ் சொல்லவே இல்லை. ஒரு ஸ்கூல்னால் நாட்டினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான், நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான், படிக்காத ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான், ஒரு டேலண்டான ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பான். விஜய் சேதுபதி ஒட்டுமொத்தமாக அந்த டாஸ்கை எப்படி மாற்றி விட்டார் அப்படின்னா, எந்த ஸ்டூடெண்ட் அதிகமாக நாட்டினஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி வியானாவுக்கு ஒரு ப்ரொமோஷனை பண்ணி விட்டாப்புல. அப்படி பிக் பாஸ் சொல்லவே இல்லை. எதுக்காக வியானாவுக்கு அந்த இப்போ பாருங்கள், ரம்யா பாருங்கள், இந்த வாரம் கேப்டன் ஆயிருக்காங்களா, இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நபர்கள் எல்லாத்தையும் இவங்க காப்பாற்றிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரம்யாவை இன்னமும் இவங்க காப்பாற்றுறதுக்கான ஒரே காரணம் ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்கில் தான் நினைக்கிறேன். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அந்த டாஸ்க் ஒரு வேளை வருது அப்படின்னா ரம்யா டீமனாக தான் இருப்பாங்க. சேனலுடைய அஜெண்டா ரம்யாவை பிரேக் பண்ணி வெளில அனுப்பணுன்றது தான். அது வரைக்கும் எத்தனை நாள் ஆனாலும் ரம்யா அந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. இந்த வாரத்தால் அடுத்த வாரத்தால் போட்டியில் அவங்க பங்கு பெறுவாங்க, சொல்ல முடியாது. அதுலேயும் ரம்யா ஜெயிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்து ரம்யா ஜெயிச்சிட்டா, ரம்யா அந்த வீட்டை விட்டு போகணும். வியானாவை தப்பிக்க விட்டீங்க, அரோராவை தப்பிக்க விட்டீங்க. அப்போ இந்த வாரம் யாருக்கு பயங்கரமான டஃப்பாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எஃப்ஜே, சுபிக்ஷா, கனி, அமித்து கூட கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ இந்த டாஸ்க்கு வருவோம், இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க்கு. இது ஒரு 24/7 நடக்க போகிற ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க் ஆக்சுவலின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ராஜாங்கம் டாஸ்கில் இருந்து அந்த பேரை திருடி தர்பீஸ் ராஜா
அதாவது ஏதோ ஒரு பேரை சொன்னாங்களே பார்த்தனே, ஐயோ மறந்துட்டேன். ஆனால் தர்பீஸ் ராஜா அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தர்பீஸ் மாதிரி ஒரு ஃபோட்டோ. இது ரொம்ப அசிங்கங்க சேனலுக்கு. விஜய் டிவி போன்ற ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் சேனலு இப்போ ஜியோ கையில் வந்து போயிருக்கு. ஜியோ வந்து எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பர்சன் இந்தியாவில். பாதி இந்தியா சொத்து ஜியோது தான், இன்னொரு பாதி அதானிக்கு. அப்படிப்பட்ட ஆட்கள் கையில் இருக்கக்கூடிய சேனலில் ஒரு குசும்பியை வச்சு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க. யாரா அந்த குசுமினா நம்ம தர்பீஸ் தான். அவருடைய ராஜாவா அந்த எப்படி சொல்கிறது, இந்த பண்ணையார் வீடெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு செட்டப்பு. தர்பீஸ் ராஜா அவங்களுடைய சொத்துக்களை தன்னுடைய வாரிசுக்கு, தன்னுடைய குடும்பங்களுக்கு கொடுக்க முடிவு பண்ணியிருக்காராமா. அந்த சொத்து வரணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு. 2 டைமண்ட் நெக்லஸ் வந்து வைக்கப்பட்டிருக்கு. 2 அணிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அணியும் வந்து ஒவ்வொரு கேரக்டரை கொண்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம எம்ஆர் ராதா கெட்டப்பில் விக்கல்ஸ் இருக்காப்புல, ரெமோ அந்த லேடி டாக்டர், அதாவது லேடி நர்ஸு, சிவகார்த்திகேயன் கெட்டப்பில் கமருதீன், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரில் வந்து இருக்கிறாங்க. இந்தியன் தாட்டா கெட்டப்பில் நம்ம பிரஜினி இன்னைக்கு ஒரு ஆக்ட் பண்ணாப்புல சூப்பராக பண்ணார். அதை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா பிரஜினுக்கும் சாண்ட்ராவுக்கும் நடுவில் என்ன பஞ்சாயத்துன்னு தெரில, ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு, அதையும் நம்ம பேசுவோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரில் இருக்காங்க. இவங்க வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸை பாதுகாக்கணும். இந்த 2 நெக்லஸையும் வந்து பாதுகாக்கணும். அந்த நெக்லஸில் எது வந்து களவாடப்படுகிறதோ, யார் வந்து அதாவது கேர்லெஸ்ஸாக இருக்காங்களோ அந்த டீம் தோற்றுரும். யார் அதை வந்து பொத்தி பாதுகாத்து வச்சுருக்காங்களோ இந்த வீக்கெண்ட் வரைக்கும் இதாங்க டாஸ்க்கு. நடுவில் அவங்க கேரக்டரை வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. லிட்டரலாக சொல்ல போனால் இதுவும் ஒரு ஸ்கூல் டாஸ்க்கு தான். சீரியஸாக நான் வந்து இந்த வாரம் ஏஞ்சல் விசஸ் டீமன் டாஸ்க் வரும்னு நினச்சேன். சீசன் 6 வந்து ஏஞ்சல் விசஸ் டீமன் டாஸ்கில் அதுக்குள்ளே ஒரு டாஸ்க் நடக்கும். என்ட்ரன்ஸில் ஒரு கேட்டை போட்டு டீமன்ஸ் வந்து சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னா, அதாவது டீமன்ஸ்க்கு வந்து கார்டன் ஏரியா தான் இடம். சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னா அந்த பேரிகார்டை மீறி தான் உள்ளே வரணும். அப்போ உள்ளே புகுந்து அவங்க அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒட்டுமொத்த ஏஞ்சல் டீமும் நிற்கும். உள்ளே வர்றது ஒரே ஒரு டீமன்னாக தான் இருப்பாப்புல. அவ்வளோ அடிபட்டு காயப்பட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் வச்சா எப்படி போகும் டிஆர்பி? நீங்கள் எதுக்குங்க தர்பீஸ் பேரை யூஸ் பண்ணணும்? நீங்கள் டாஸ்க்கு நல்ல டாஸ்க்கு கொடுத்தீங்கன்னா டிஆர்பி அதுவே எகிருமேங்க. எனக்கு சீரியஸாக புரியவே இல்லை. அவன் வந்து வெளில போயிட்டான், பிஹேவியர் சரியில்லைன்னு வெளில அனுப்பிட்டீங்க. இதுக்கு நீங்கள் அவனை அனுப்பாமே இருந்திருக்கலாமே. இது இன்னமும் அவனுடைய மைலேஜை ஏற்றி தானே விடும். இல்லை என்ன ட்ரை பண்ணுறீங்க? தமிழ் சினிமாவில் அவனை ஒரு ஹீரோவாக்கணும், அந்த அவன் மூஞ்செல்லாம் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா? எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தானே இருக்கோம். இப்போ பிரதீப் ரங்கராஜன் வந்தார், ஏற்றுக்கிட்டோம். நிறைய பேர் அதே மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. இவரெல்லாம் ஹீரோவாடா அப்படின்னு பார்க்குற மக்கள் வந்து கொஞ்ச நாளில் அவங்கள ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இவன் ஒரு சில்லற பையன், ஒரு குசும்பி, ஒரு கேஸ்டிஸ்ட்டை நீங்கள் வந்து வளர்த்து விட்டு. இப்போ நம்ம மோகன்ஜி இருக்கார் இல்லையா, மோகன்ஜி வந்து எங்கள் ஏரியா தான், ராயபுரம் தான் அவருக்கு இடம். அவர் எந்த அளவுக்கு ஒரு கேஸ்டிஸ்ட்னு எல்லாருக்கும் தெரியும். அதை சம்மந்தப்பட்ட படங்களை வந்து அவர் நிறையாவே எடுத்திருக்கிறாரு. அதில் நடித்த ஹீரோயின் வந்து எனக்கு கதையே சொல்லலை, எனக்கு அறகுறையாக சொல்லி தான் நான் நடிக்க வச்சாங்க. முழு கதை தெரிஞ்சிருந்தால் நான் அதில் நடிச்சிருக்கவே மாட்டேன், அதை ஒரு கெட்ட கனவாக நினைக்கிறேன் அப்படின்னு அவர் எடுத்த ஒரு படத்தில் நடித்த ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆணவ கொலையை ப்ரமோட் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த சாதி வெறியை தூண்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓப்பனாகவே பண்ணக்கூடிய ஆட்கள். பாருங்கள், நீங்கள் சினிமாவில் ஒரு ஆளை நீங்கள் வந்து வளர்த்து விட்டீங்கன்னா அந்த ஆள் கொடுக்குற படைப்பு எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்போ திவாகரை வச்சு யார் என்ன படம் எடுப்பா நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு உதாரணத்துக்கு பேசுவோமே, திவாகரை வச்சு லியோ மாதிரியான ஒரு ஆக்ஷன் படத்தை வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. இல்லை யோகி பாபு மாதிரி சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய படங்கள், நீங்கள் நிறைய படங்கள் அவர் வந்து நடிச்சிருக்காரு, அந்த மாதிரியான படங்கள் வந்து அவர் வச்சு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. அவன் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த ஏதோ ஒரு தற்கூரி இயக்குனர், யாராச்சும் ஒருத்தர். ஏன் தற்கூரின்னு சொல்கிறேன்னா,
இவனெல்லாம் வச்சு படம் எடுக்கிற ஒருத்தர் கண்டிப்பாக தற்கொலையாக தான் இருப்பார். அந்த சமுதாயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான கதைக்களம் தான் எடுக்கப்படும். அதில் தான் இவனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. மற்றபடி இவனை வந்து யார் இங்கே ஹீரோவை வச்சு படம் எடுப்பார்? மற்ற டேரக்டர்லாம் இவனை யூஸ் பண்ணோன்னா ஏதாச்சும் ஒரு சீன் 2 சீன் தான். அவன் இப்பயே வந்து ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபா சம்பளம் கேட்குறானா. திவாகர் 5 லட்ச ரூபாவா 50,000 ரூபா தரல ஒரு நாளைக்கு. படம் நடிக்கணும், கால் ஷீட் வேணும்னா பெர் டே 50,000 தான் நினைக்கிறேன். 5 lakhsனால் ரொம்ப அதிகம், செருப்பாலே அடிப்பாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு 50,000 ரூபா இவர் வந்து கேட்குறாங்க. ஒரு 10 நாள் நடித்தா கூட 5 lakhs முடிஞ்சு போச்சா? இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் ப்ரொமோட் பண்ணது தான். இப்போ அவன் வெளில போயிட்டான், அவன் பேரை வச்சு ப்ரொமோட் பண்ணுறீங்க. வெரி பேட் சார். வேற பேரே கிடைக்கலையா உங்களுக்கு? காமெடியாக இருந்தாலும் என் புலிகேசி பேரை யூஸ் பண்ணியிருக்கலாம். வடிவேலு பிரமாதமாக ஒரு படம் கொடுத்துருக்காரு 23ஆம் புலிகேசி, அந்த பேரை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே. இந்த டாஸ்க் வந்து இனிமேல் தான் நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடுகள் கூட இன்னும் நடக்கலை. எல்லாரும் உட்காந்து பாட்டிக்கிட்டு ஒரு பக்கம் வந்து இப்போ அரோராவும் எஃப்ஜியும் வந்து லிங்க் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா போன வீடியோவில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. நானே ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி சில பேர் பேசியிருக்கீங்க. அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோமோ பற்றின உங்களோட கருத்து என்ன? இந்த வாரமும் எனக்கு தெரிஞ்சு மொக்கையாக தான் போக போகுது. ஏன்னா யாரும் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை செய்ய போகிறது கிடையாது. அது நல்லாவே இருக்காது. இது ஓகே, பார்ப்போம். உங்களோட கருத்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.